ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம், அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். Things to be considered for never give up or not being ashamed of Christ. நாம் இடையில் விட்டுவிடாமல் இருக்க கவனிக்க வேண்டிய, அவசியமாய் முக்கியத்துவம் தர வேண்டிய சில காரியங்கள், அல்லது கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதில் வெட்கப்படாமல் இருப்பதற்கு, அதாவது இந்த எழுதப்பட்ட வேத வசனத்தினுடைய அடிப்படையில் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதில் வெட்கப்படாமல் இருக்க நாம் கவனிக்க வேண்டிய, கருத்தில் கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 முதல் அதனுடைய அதிகாரத்தினுடைய இறுதி வரை இருக்கக்கூடிய 18 வசனங்களை மையமாக வைத்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இதனுடைய கடைசி நிருபத்தை அவர் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய அநேக சவால்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலையினுடைய அழுத்தங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், நம்மை நெருங்கக்கூடிய அநேக பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்கள், எதிர்பாராத நிலைமையில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள், இழப்புகள், உடன் சகோதரர்களுடைய விமர்சனங்கள், இடையூறுகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட முரண்பாடான நம்முடைய வாழ்க்கையினுடைய நெகட்டிவான சில சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்கும் பொழுது அநேக நேரத்தில் நாம் என்ன யோசிக்கிறோம்? என்னடா இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? இடையில் விட்டு விடுவதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிறது, நம்மை அழுத்தம் கொடுக்கிறது இல்லையா? இடையில் விட்டு விடுவதற்கு அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இடையில் நிறுத்தி விடுவதற்கு நாம் யோசிக்கிறோம். நிறுத்தி கொண்டவர்கள் ஏராளம் நம்முடைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நினைப்பு எப்படியாக இருந்திருக்க கூடும்? இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவும் இப்படி தயங்கி நின்று விடுவானோ? காரணம், பல சூழ்நிலைகளை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம், இந்த நிருபத்தினுடைய சூழ்நிலையை. ஆகவே இந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு இடையில் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அநேக ஆலோசனைகளை முதல் அதிகாரத்தில் அவர் எழுத துவங்குகிறார். ஆகவே இந்த 5-6 முதல் 18 வசனத்தை things to be considered for never give up, இடையில் விட்டுவிடாமல் இருக்க, ஒருபோதும் நாம் தேவனுடைய காரியத்திலிருந்து பின்வாங்காமல் இருக்க கருத்தில் கொள்ள வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வசனங்களில் 8 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அந்த 8 காரியங்களில் 5 காரியங்கள் நேரடியாக தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நேரடியாக தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். 2 காரியங்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை முன்வைத்து அவர் போதிக்கிறார். ஒரு காரியம் அவனுடைய உடன் கூட்டாளி அல்லது கோவர்க்கர் ஒனேசிமுனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சில புத்திமதிகளை சொல்லுகிறார். ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய 8 காரியங்கள், இடையில் விட்டுவிடாமல் இருப்பதற்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய 8 விஷயங்களில் கடந்த முறை ஏறத்தாழ 8 வாரத்திற்கு முன்பு நான் ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்தோம், பேசினேன். ஞாபகத்துக்கு இருக்குதுங்களா? ஞாபகத்துக்கு இருக்கா? என்ன? ரெஃப்ரெஷ் யுவர் கிஃப்ட் இல்லைங்களா? உன் வரத்தை புதுப்பித்துக்கொள், அல்லது உன் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு இல்லையா? இந்த கிஃப்ட் என்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை நாம் சிந்தித்தோம். நான் மறுபடியுமாக அந்த காரியத்திற்கு போக போவதில்லை. இன்றைக்கு நாம் 7வது வசனம், அதை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ரியலைஸ் யுவர் ஸ்பிரிட், உனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை புரிந்து கொள். தீமோத்தேயு ஒருபோதும் முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அழுத்தங்கள் வரும். இந்த 2026வது வருடத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் இல்லையா? பாதை நெய்யாய் பொழியும் என்று பாடுகிறோம் இல்லையா? இந்த 365 நாட்களும் நெய்யாய் பொழியுமா என்று நமக்கு தெரியாது.
இல்லையா? என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள், நாம் இந்த வருடத்துல எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது, இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது, சவால்கள் வரும்பொழுது, அழுத்தங்கள் வரும்பொழுது, நாம் நினைக்காத சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்கும் பொழுது, தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, ஒருபோதும் நீ விட்டுவிடக் கூடாது, ஒருபோதும் நெவர் கிவ் அப் பண்ணாத, ஒருபோதும் பின்வாங்காத. அப்படி பின்வாங்காமல் இருப்பதற்கு தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், உனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் யார், உனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்லி இந்த 7வது வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யார்? இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பற்றிய தவறான சித்தாந்தங்கள் பரவி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாயில் வந்த வார்த்தைகளை பேசக்கூடிய மக்கள் கிறிஸ்துவ வட்டாரத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்பதற்காக அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய கூட்டங்கள் ஏராளமாய் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் காணப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் யார்? இந்த ஆவியானவர் யார்? அவரை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய ஊழியங்களை நாம் அனுபவிப்போம் என்று சொன்னால், ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில இடையில் விட்டுவிட மாட்டோம், இல்லைங்களா? ஆகவே இந்த வேத வசனத்தையும் ஒரு சில மற்ற வேத வசனங்களையும் மையமாக வைத்து நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து 7 விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியாக ஒரு 10:10க்கு 11:10க்கு என்னுடைய செய்தியை நான் முடிச்சிடுறேன். யாரும் அங்கே எங்கேயும் கிளாக்கை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, இல்லையா? நான் வேகமாக 10:10க்கு என்னுடைய செய்திக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்து விடுகிறேன். ஆகவே ரியலைஸ் யுவர் ஸ்பிரிட், உனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள். நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படிப்பட்டவர், நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருடைய தன்மை என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். 7 விஷயங்கள். முதலாவதாக, நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? இஸ் a couraging spirit, encouraging spirit. அவர் உற்சாகம் ஊட்டக்கூடிய ஆவியானவர், சாதாரணமானவர் அல்ல, அவர் உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியானவர். இப்பொழுது நாம் 7வது வசனத்தை வாசிப்போமே. யாராவது ஒருத்தர் வாசிங்க. போதங்க, நிறுத்தலாம். ஆங்கிலத்தில் கூட யாராவது வாசிக்கலாம், இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. போதங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் துவங்குகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இந்த இடத்துல இந்த பயம் என்ற இந்த வார்த்தை சில ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்புகளில் வருது. ஆனால் உண்மையாக எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், டிமிடிட்டி, அதாவது கோழைத்தனம் என்ற வார்த்தை தான் சரியான மொழியாக்கமாய் இருக்கும். தூய திருவிவிலியம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் வேதாகமத்தில் இப்படியாக இந்த வசனத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கடவுள் தம் ஆவியால் கோழை உள்ளத்தை நமக்கு அருளவில்லை. கடவுள் பரிசுத்த ஆவியால், தம்முடைய ஆவியால் கோழை உள்ளத்தை நமக்கு அருளவில்லை, இல்லையா? இந்த இடத்துல பயம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கோழைத்தனம் என்ற அர்த்தம். கோழைத்தனம், இல்லையா? டிமிடிட்டி. அது ஆங்கில இங்கிலீஷ் பைபிளில் ஃபியர், தமிழ் பைபிளும் சில இடத்துல ஃபியர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில டீலியா என்ற வார்த்தை, DEILIA, டீலியா என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக கிரேக்க வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த டீலியா என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டு, ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டில் இங்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சில வேத பண்டிதர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார்கள். காரணம், பயம் என்பதற்கு ஃபோபியா அல்லது ஃபோபா என்ற பதம்தான், கிரேக்க பதம்தான் பொதுவாக புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லையா? ஃபோபியா என்ற வார்த்தை நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபோபியா, பயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஃபோபியா என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் டீலியா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையினுடைய சரியான மொழிபெயர்ப்பு கோழைத்தனம். தேவன் நமக்கு கோழைத்தனத்தினுடைய ஆவியை அவர் கொடுக்கவில்லை, இல்லையா? கோழைத்தனம் என்றால் என்ன, இல்லையா? பயமா? கோழைத்தனம் என்றால் என்ன? இந்த டீலியா என்பதற்கு சில கிரேக்க வல்லுநர்கள் இப்படியாக அர்த்தம் கொடுக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், the timidity generated by weak and selfish character, இல்லையா? இந்த கோழைத்தனம் என்பது எப்பொழுது ஒரு விசுவாசிக்குள் உருவாகிறது என்று சொன்னால், generated by weak
அதாவது நம்முடைய பலகீனம் மற்றும் நம்முடைய சுயநலத்தினாலே பிறக்கக்கூடியதுதான் கோழைத்தனம், இல்லையா? தேவன் எந்த விதத்திலும் கோழைத்தனத்திற்கு பொறுப்பாக மாட்டார். நல்லா யோசிச்சுங்க. தேவன் எந்த விதத்திலும் இந்த டிமிடிட்டி, இந்த கோழைத்தனத்திற்கு பொறுப்பாக மாட்டார். கோழைத்தனம் எப்படி வருகிறது? ஒரு விசுவாசியினுடைய நம்பிக்கையற்ற தன்மை, அல்லது அவனுடைய மாம்ச பலகீனம், அல்லது அவனுடைய சுயநலம், இவைகளுடைய கூட்டு கலவையிலிருந்து பிறப்பதுதான் இந்த கோழைத்தனம். அருமையானவர்களே, கோழைத்தனம். இதற்கு தேவன் ஒருபோதும் பொறுப்பாக மாட்டார், இல்லையா? நம்முடைய பலவீனம், சுயநலம், இவைகளிலிருந்து பிறப்பதுதான் இந்த கோழைத்தனம். ஆனால் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அந்த வசனத்தினுடைய இறுதி எப்படி முடிகிறது பாருங்கள். கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். To give. அவர் கொடுத்திருக்கிறார், இல்லையா? give என்ற வார்த்தை, அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த பதம் எதை காட்டுகிறது? showing past completed action. ஏற்கனவே நடைபெற்று முடிந்து விட்டது, இனி அவர் கொடுக்க போவதில்லை. கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? பாஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஏற்கனவே இந்த செயல் நடைபெற்று முடிந்து விட்டது, இல்லையா? ஏற்கனவே தீமோத்தேயு, உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கோழைத்தனத்தை உனக்குள்ளே உற்பத்தி செய்கிறவர் அல்ல. அவர் கோழைத்தனத்தினுடைய ஆவி அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? இஸ் எ என்கரேஜிங் ஸ்பிரிட். அவரை உன்னை உற்சாகம் ஊட்டக்கூடியவர், உனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், உனக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், இல்லையா? ரியலைஸ் யுவர் ஸ்பிரிட். உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் யார் என்பதை நீ புரிந்து கொள். அருமையானவர்களே, இந்த 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு பியூட்டி அதுல இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்க 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரம், இல்லையா? தேவ வரம் என்ற வார்த்தை இருக்கு, இல்லைங்களா? அதற்கு மூல மொழியில கரிஷ்மா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க 7வது வசனத்துல வந்தீங்களா, தேவ ஆவியானவர், அதற்கு நியூமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லையா? கரிஷ்மா அண்ட் நியூமா, இல்லையா? தேவ ஆவியானவர் தான் தேவ வரங்களை கொடுக்கிறார். அவர்தான் நமக்குள்ளே வரங்களை கொடுக்கிறவர். அந்த வரங்களை கொடுத்த அந்த ஆவியானவர் அந்த வரத்தை பயன்படுத்துவதற்கான தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், இல்லையா? தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவராய் அவர் காணப்படுகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார். வருங்காலத்தை பற்றி பேசும் பொழுது வாசிங்களேன் 20வது வசனத்தை. நீங்க ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக, நியாயாசனத்திற்கு முன்பதாக, புறஜாதிகளுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க. ஏன் பயப்பட வேணாம்? வாசிங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். நீ பயப்படாத, இல்லையா? உன்னை இழுத்து கொண்டு போய் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வைப்பார்கள். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிற்க வைப்பார்கள். சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க ஒருபோதும் பயப்படாதீங்க. நீங்கள் அல்ல, உங்களின் பிதாவின் ஆவியானவரே, ஆவியே உங்களிலிருந்து பேசக்கூடியவராய் காணப்படுகிறார். நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அங்கெல்லாம் அசாதாரணமான நிகழ்வுகள் உண்டாகி இருக்கிறது. சிம்சோனின் மேலே, கிதியோனின் மேலே, சவுலின் மேலே, தாவீதின் மேலே எங்கெல்லாம் ஆவியானவர் வந்து இறங்கினாரோ, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவர்கள் கோழைகளாய் ஒருபோதும் இருந்தது அல்ல, இல்லையா? தைரியம் கொண்டு அசாதாரணமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பேரை பார்த்திருக்கிறோம், இல்லையா? சில சமயத்துல சில பேரை பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப பலவீனமான பாத்திரமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு, இல்லை? பேசுறதே ஐயோ பாவம். சில பேரை பார்க்கும் பொழுதே நமக்கு மனசு என்ன தோணும்? அவரை பாவங்களப்ப, அவங்க அந்த சிஸ்டரை பார்த்தாலே, அந்த பிரதரை பார்த்தாலே எப்படி இருக்குது? பாவமா இருக்கு, பாவமா இருக்கு. எனக்கு ஒரு பிரதர் தெரியும், இல்லையா? சூ அப்படின்னு சொன்னாலும் தூரம் போயிடுவாரு. அவ்வளவு சாஃப்ட் நேச்சர், அவ்வளவு சாஃப்ட் நேச்சர். ஒரு வருட காலம் நான் அவரோடு கூட பழகி இருக்கிறேன், இல்லையா? ஆனா நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் கோழைத்தனத்தின் ஆவியானவர் அல்ல. அவர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்திய தேசத்தினுடைய வட எல்லையினுடைய உச்சியில ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சூ அப்படின்னு சொன்னாலே தூரம் போகக்கூடிய பயந்த சுபாவம் படைத்த இந்த மனிதர் எப்படி வட இந்தியாவினுடைய இமாச்சலத்தினுடைய உச்சியிலே ஆண்டவருக்காக தன்னந்தனியாக அவர் ஊழியம் செய்ய முடியும்?
காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன? ஐசக்கனை கூட யாரை பத்தி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அவன் நினைச்சு பார்த்தா பிரதர் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு சாஃப்ட் நேச்சர், அவ்வளவு ஏமாளி, கோழைத்தனம் உள்ளவன் எப்படி வட இந்தியாவில் சென்று இவ்வளவு தேவனுக்காக மகத்தான நிலைமையில ஊழியம் செய்கிறான்? காரணம் என்ன? தீமோத்தேயுவே, உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? தைரியத்தின் ஆவியானவர், உற்சாகத்தினுடைய ஆவியானவர் இல்லையா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நமக்குள்ள இருக்கிறவர் இட்ஸ் என்கரேஜிங் ஸ்பிரிட் இல்லையா? உற்சாகத்தினுடைய ஆவியானவர். இரண்டாவதாக, நேரம் இல்லாதனால வேகமாய் போகிறேன். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து, நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாங்க? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதுல இருந்து நான் சொல்லக்கூடிய இரண்டாவது குறிப்பு, நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? இட்ஸ் a டைனமிக் ஸ்பிரிட் இல்லையா? எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையினுடைய ஆவியானவர், டைனமிக் ஸ்பிரிட். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட பலம் என்ற வார்த்தை, ஒருவேளை ஆங்கிலத்தில் பவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். டைனமிக் ஸ்பிரிட் பயன்படுத்தப்பட்ட அந்த மூல மொழி டுனாமிஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இட்ஸ் a கிரேட் ஃபோர்ஸ், கிரேட் எனர்ஜி, டைனமைட், டைனமிக் ஃபோர்ஸ் இல்லையா? வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாத ஒரு பேராற்றல் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, ஆற்றல் நம்முடைய மானிட வார்த்தைகளினாலே வர்ணித்து காண்பிக்க முடியாத ஒரு பேராற்றல் இல்லையா? ஒரு அட்டாமிக் எனர்ஜியை விட மிகவும் பேராற்றலை தேவன் நமக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை வேத வசனத்தின் அடிப்படையில் அவருடைய ஆற்றல் என்ன என்பதை ஓரளவுக்கு நம்மால் யூகிக்க முடியலாம். எப்படிப்பட்ட ஆற்றல்? நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா எப்படி இருந்தார்? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தால். சிருஷ்டிப்பினுடைய வல்லமைங்க. இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டித்தான். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட சிருஷ்டிப்பினுடைய வல்லமை. சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்ன என்பதை நம்மை பார்க்க முடிகிறது. நீங்கள் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ரோமர் 1:5 அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக எழுதுவார். பரிசுத்த ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய சுதன் என்று அவர் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பவுல் அதே கருத்தை சொல்லுகிறார். மரித்தோரை உயிர்த்தெழ செய்யக்கூடிய வல்லமை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மை, மரித்து போன நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே புதிதாக்கினது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஒண்ணுமே இல்லை, செத்து போனவங்க இல்லையா? we are dead bodies. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்தது, நமக்கு புது வாழ்வை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை யோசிச்சு பார்த்தியா? அவர் எப்படிப்பட்டவர்? டைனமிக் ஸ்பிரிட். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ள ஆவியானவர். சரிங்க, எதுக்கு இந்த பெரிய ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஆற்றல் எது கொடுக்கப்பட்டிருக்கு? பேய் ஓட்டுறதுக்கா? பில்லி சூனிய கட்டுகளை எடுப்பதற்கா? எதற்காக ஆண்டு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் இல்லையா? சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அதை. எவ்வளவு பெரிய ஆற்றல் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு இல்லையா? கரெக்ட், உண்மையில சரியான பதில் தான். ஆனால் இந்த நிருபத்தினுடைய பின்னணி இல்லையா, இந்த ஒரு கான்டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்டெஸ்ட்ல இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது, அதுதான் முக்கியம். அதற்கு அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தை முதலாக பயன்படுத்தப்படுகிறது. இது இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது என்ன அர்த்தத்தை நாம் இதிலிருந்து எடுக்க முடியும்? உண்மையாகவே சாட்சியாய் வாழ்வதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, இவைகளுக்கெல்லாம் தான் இந்த பேராற்றல் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிருபத்தினுடைய சூழலிலும் இந்த பதம் முதலாக பயன்படுத்தப்பட்ட சூழ்நிலையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்ன ஆகும்? நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இல்லையா? அதான் ஆண்டு சொல்றார். அப்போ இந்த ஆற்றல் இந்த பின்னணியில என்ன பொருள் கொடுக்கிறது என்று சொன்னால், இன் சர்வீஸ், இன் மினிஸ்ட்ரி, தேவனுக்காக நாம் தொன்றாட்டுவதற்கு, அல்லது முந்தன வசனத்தோடு கூட நாம் கனெக்ட் பண்ணோம்னா, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகளை, வரங்களை அவருக்காக நாம் பயன்படுத்தும் போது ஊழிய பாதையில
தேவன் அதை வல்லமையோடு கூட செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஜெனரலா நீங்க சொன்ன பதில் சரிதான். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14 நீங்க வாசிச்சு பாருங்க. கோழைத்தனத்தோடு கூட ஒதுங்கி போன பேதுரு, இவர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சத்தியம் பண்ணினவன் இல்லையா? அவனை கோழை என்று தானே சொல்ல முடியும். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினாலே அவன் நிறைந்து பேசுகிற வார்த்தை, அதை படிக்கும் பொழுதே புல்லரிக்குது உடம்பெல்லாம் இல்லையா? எவ்வளவு அற்புதமான தைரியமான வார்த்தைகள். 42வது வசனத்துல அந்த கூட்ட மக்கள் கேடுகிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லியா? என்ன செய்ய வேண்டும் சொல்லு, எங்கள் இருதயம் வாதித்துக் கொண்டிருக்கிறது நீ பேசின வார்த்தையில. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தான் பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தார். அண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதே பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஆலோசனை சங்கத்தை உற்று பார்த்து அவன் பேசின வார்த்தைகள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் நடுநடுங்கி போனார்கள். படிப்பறிவில்லாத கல்லாத செம்படவன் எப்படி இப்படி பேச முடிகிறது? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தைரியமாய் அவன் பேசுகிற வார்த்தை இல்லையா? நமக்குள் இருக்கக்கூடிய வரங்களை அவருடைய மகிமைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, சுவிசேஷ பணிக்காக நாம் பயன்படுத்துவதற்கு தேவன் நமக்குள்ள ஒரு பேராற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த ஆற்றலை நீங்க என்னைக்காவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்களேன். 50 வருஷத்துக்கு முன்ன, ஏறத்தாழ ஒரு 21 வருடங்களுக்கு முன்பு, எனக்கு ஒரு 26 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு திருச்சபையில என்னை பேச கூப்பிடுறாங்க. அப்பதான் நான் என்னுடைய பிரசங்க ஊழியத்தை துவங்கி சில வருடங்கள் ஆகிறது. ஒரு பாரம்பரியமான ஒரு சபை, எபினேசர் சபையை போல ஒரு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடின ஒரு சபை சென்னையில இல்லையா? சபைக்கு போய் பேசுறதுக்காக போறேன். ஒரு 3 மாதம் பைபிள் ஸ்டடி முதல் கூட்டத்துக்கு போறேன். ஒரு 60 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏறி நின்ன உடனே உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து போச்சு. காரணம் என்னன்னா, அங்க உட்கார்ந்துருக்கலாம் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தர் கண்ணாடி மூக்கு முன்னாடி இருக்குது, பாதி பேர் இப்படி பாக்குறாங்க, பாதி பேர் கால் மேல கால் போட்டுட்டு அவங்க பாக்குற அந்த பார்வை இல்லையா? ஒரு எனக்கு ஒரு என்னடா நம்மளால பேச முடியுமா? ஏன்னா பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அன்னைக்கு மலை பிரசங்கத்தை தான் உங்களுக்கு 3 மாதம் பைபிள் ஸ்டடி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். எப்படி என்னால பேச முடியும்? இதை பார்த்த உடனே வேர்த்துருச்சுங்க. உண்மை இன்னொரு வேறெல்லாம் வேர்த்து போச்சு இல்லையா? திருப்பி அந்த வசனத்தை படிக்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நான் பேச ஆரம்பிச்சேன் இல்லையா? ரியலைஸ் யுவர் ஸ்பிரிட். எனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். நான் பேசி முடிக்கும் பொழுது மூக்குக்கு முன்னாடி இருந்த கண்ணாடி எல்லாம் மூக்குக்கு பின்னாடி போயிடுச்சு இல்லையா? பிணைக்கப்பட்ட கால்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. என்னுடைய பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லையா? இப்போ தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறான், தீமோத்தேயுவே உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? இட்ஸ் a டைனமிக் ஸ்பிரிட். அவர் சாதாரணமானவர் அல்ல, பேராற்றல் அவளுக்குள்ள இருக்குது. உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை ஒளிச்சு வச்சிடாத இல்லையா? நீ தைரியமா எடுத்து யூஸ் பண்ணு. உன்னுடைய ஊழிய பாதையில அதை பயன்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் அவர் கொடுப்பார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, நான் 3வது குறிப்புக்கு போகிறேன் இல்லையா? இதோடு கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு வேத பகுதியை நான், இந்த வல்லமையோடு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு வேத பகுதியை நான் எடுக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாராவது வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. திவ்ய வல்லமை, திவ்ய வல்லமை. இதுல நான் சொல்லக்கூடிய 3வது குறிப்பு, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யார்? இட்ஸ் a divine spirit இல்லையா? அவர் திவ்ய ஆற்றல் உள்ளவர், திவ்ய வல்லமை உள்ளவர். இந்த இடத்துல வல்லமை என்பதற்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே டுனாமிஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அர்த்தம் வேறு
இல்லையா? அந்த கான்டெஸ்ட்ல நம்ம பார்த்தது வேற அர்த்தம். ஊழியத்தின் பாதையில வல்லமைப்படுத்துவதற்காக ஒரு பேராற்றல் இருக்கிறது. ஆனால் இங்கு பேதுரு வேறொரு அர்த்தத்துல இந்த வல்லமையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு திவ்ய வல்லமை இருக்கிறது, ஒரு டிவைன் ஸ்பிரிட் இருக்கிறது. அவர் திவ்ய ஆற்றல் கொண்டவர் இல்லையா? டிவைன் டுனாமிஸ் இல்லையா? தெய்வீகமான ஒரு பேராற்றல் உள்ள ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எதற்காக? அந்த கான்டெஸ்ட்ல ஊழியத்திற்காக, வரங்களை பயன்படுத்துவதற்காக. ஆனால் இந்த இடத்துல பேதுரு சொல்லும் பொழுது 3 விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். ஒன்று, காட் ஃபியரிங் லைஃப், தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. என்ன வாசிக்கிறோம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நல்லா கவனிங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், லைஃப் அண்ட் என்ன எழுதிருக்குது, காட்லினஸ், ரெண்டத்தையும் சேர்க்கும் பொழுது என்ன வாசிக்கலாம்? தேவ பக்தி உள்ள வாழ்க்கை, காட் ஃபியரிங் லைஃப், தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு திவ்ய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிறது இல்லையா? திவ்ய ஆற்றல் இருக்கிறது. ஆற்றல் எதற்கு? இந்த இடத்துல, அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு. ஆனா இந்த கான்டெஸ்ட்ல பேதுரு என்ன சொல்லுகிறார்? காட் ஃபியரிங் லைஃப். இரண்டாவதாக 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த வல்லமை மற்றொன்றுக்கும் உதவி செய்கிறது. என்ன? இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இல்லையா? கேட்டுக்கு தப்பி காட் ப்ளீசிங் லைஃப், தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. இந்த உலகத்தினுடைய கேடு, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த உலகத்தை குறித்து பேதுரு இன்னொரு வார்த்தையும் சொல்றார். என்ன வாசிக்கிறோம்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், பொல்யூட்டட் லைஃப், கரப்டட் வேர்ல்ட் அண்ட் பொல்யூட்டட் வேர்ல்ட். இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக, இந்த உலகம் நம்மை மாசுபடுத்தி விடாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு இந்த திவ்ய ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காட் ப்ளீசிங் லைஃப் இல்லையா? மூன்றாவதாக, அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லும் பொழுது, அவருடைய திவ்ய வல்லமையான, என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்துல, இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, காட் கேரக்டர் லைஃப் இல்லையா? தேவ சுபாவம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுடைய சுபாவங்களிலே பங்கு கொள்வதற்காக, பார்ட்டேக்கரா மாறுவதற்காக, அவருடைய சுபாவத்தை பிரதிபலிப்பதற்காக இந்த திவ்ய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யார்? எப்படிப்பட்ட ஆவியானவருங்க? தூங்குறீங்களா? என்ன 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 ஆவியானவர் அவர்? டிவைன் ஸ்பிரிட் இல்லைங்களா? திவ்ய ஆவியானவர். எதற்கு இந்த திவ்ய ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? காட் ஃபியரிங் லைஃப், கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ. காட் ப்ளீசிங் லைஃப், கடவுளை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ. காட் கேரக்டர் லைஃப், திவ்ய சுபாவம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த திவ்ய ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? சரி, 4வதுக்கு போறேன். 4வதாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம் வாசிங்க எடுத்தவர்கள். அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 4வதாக இதோடு கூட கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு காரியம், இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட் இல்லையா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் இல்லையா? முதலாவது வாஸ்தவம் என்கரேஜிங், உற்சாகத்தின் ஆவியானவர். 2வது டைனமிக் ஸ்பிரிட். 3வது டிவைன் ஸ்பிரிட், திவ்ய ஆவியானவர். இந்த ஆவியானவர் 4வதாக எப்படிப்பட்டவர்னா, இன்ட்வெல்விங் ஸ்பிரிட், நமக்குள்ளே சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம் இருதயத்துல வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வருவார், சென்று விடுவார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ரெஃபரன்ஸ்க்காக சொல்ற 9-10 வசனங்கள். ஒத்தனியேல் என்ற நியாயாதிபதியின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் நியாயம் விசாரித்து யுத்தம் செய்ய புறப்பட்டான். சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14:6-19. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். அதற்கு பிறகு போய் விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பழைய ஏற்பாடை போல் அல்ல இல்லையா? சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வருவார், வந்து என்ன செய்வார்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார். இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட், நமக்குள்ளே எப்பொழுதும் தங்கி இருக்கக்கூடிய ஆவியானவர் இல்லையா? இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய சூழலை வைத்து மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது
பரிசுத்த ஆவியானவருக்கு எங்கென்ன பேர் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா கம்ஃபர்டர் இல்லையா, தேற்றரவாளன். ஏன்னா அவங்க துக்கத்துல இருக்கிறாங்க. தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அழகா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, கம்ஃபர்டர் இல்லையா. ஆனா மூல மொழியில அது கம்ஃபர்டர் என்பதையும் தாண்டி இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறது, இஸ் எ ஹெல்பர் இல்லையா, அவர் உதவி செய்யக்கூடியவர் அல்லது பாராகாலிட்டோஸ். நமக்கு தெரியும் அந்த வார்த்தை பாராகாலிட்டோஸ் என்று சொன்னால் கூடவே வந்து உதவி செய்யக்கூடியவர். இந்த பாராகாலிட்டோஸ் என்ற வார்த்தை, உதவி செய்கிறவர் என்ற வார்த்தை கிரேக்கர்கள் பல இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஒருவருக்கு சாதகமாக ஒருவர் சாட்சி கூறுவார் என்று சொன்னால் இஸ் எ பாராகாலிட்டஸ், உதவி செய்யக்கூடியவர். குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதாடுவார் என்று சொன்னால் அவர் உதவி செய்யக்கூடியவர். கஷ்டமான சூழ்நிலையில அதை மேற்கொள்வதற்கு ஒருவர் கவுன்சிலிங் கொடுப்பார் என்று சொன்னால் இஸ் த பாராகாலிட்டஸ் இல்லையா. ரோம பட்டாளத்தில் போர்ச்சவர்கள் யுத்தத்தில் சோர்ந்து போகும் பொழுது பக்கத்தில் ஒருவர் வந்து உற்சாகப்படு, நம் நாட்டுக்காக பாடுபடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவன் கையில கத்தியையும் ஈட்டியையும் கொடுத்து யுத்த களத்தில் முன்னே கொண்டு போய் ஒருவர் நிறுத்துவதற்காக ட்ரெயின்டு கவுன்சிலர் இருப்பார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? பாராகாலிட்டஸ். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமக்குள்ளே அவர் உற்சாகத்தின் ஆவியாய் மாத்திரமல்ல, ஊழிய பாதையில வல்லமை ஊட்டுகிற ஆவியாய் மாத்திரமல்ல, பக்தியுடன் வாழ்வதற்கு வல்லமை தருகிற ஆவியாய் மாத்திரமல்ல. இந்த ஏரியாவில் அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகும் பொழுது, என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போகும் பொழுது என்ன செய்வாருங்க? கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். யார் பிரிந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன யுத்தங்கள் வந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தோளிலே கை போட்டு நம்மை தேற்றி உற்சாகப்படுத்தி மீண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, ஆவிக்குரிய பாதையில ஓடுவதற்கு ஒரு பாராகாலிட்டஸ், ஒரு தேற்றரவாளனை நம் இருதயத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். இதை விட நமக்கு என்னங்க வேணும் இல்லையா? இதை விட என்ன வேணும்? இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என் கண்கள் கலங்கினது. ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு ஆவியானவரை எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர் இல்லையா. இட்ஸ் எ கம்ஃபர்டர் இல்லையா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஐந்தாவது குறிப்புக்கு நான் போறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், மன்னிக்கணும், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், ஒருத்தர் வாசிச்சா நல்லா இருக்கும், வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். அருமையானவர்களே, இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய 5வது குறிப்பு, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியார் தெரியுமா? இஸ் a working spirit. அவர் கிரியை செய்கிற ஆவியானவருங்க, கிரியை செய்கிற ஆவியானவர். இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14லிருந்து 19 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, முதல் வாசிக்கும் பொழுது எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு தலையை சுதாரிச்சு அதில் என்ன இருக்குதுன்னு புரிந்து கொள்வதற்குள்ள எனக்கு கஷ்டமா இருந்தது. நீங்க 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்களே கருத்தாழமிக்க ஒரு ஜெபங்கள், தனியாவே அதை நம்ம சிந்திக்கலாம். இந்த 14-19 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்துல 7 அம்சங்கள் அதுல இருக்கிறது இல்லையா. அந்த 7 அம்சங்களை நான் சொல்றேன் பாருங்க. 1, ஆவிக்குரிய வல்லமை. என்ன ஜெபம் பண்றாரு? ஸ்பிரிச்சுவல் பவர், ஆவிக்குரிய வல்லமை. கிறிஸ்து இருதயத்துல பரிபூரணம், கிறிஸ்து இருதயத்துல நிறைவாய் வாசம் பண்ணணும். 3ஆவதாக அன்பிலே விசுவாசிகள் வேர் ஊன்றணும். 4ஆவதாக அன்பினுடைய டைமென்ஷன், உயரம், ஆழம், அகலம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 5ஆவதாக அன்பை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். 6ஆவதாக சகல பரிபூரணத்தினாலும் ஒரு விசுவாசி நிரப்பப்படணும். 7ஆவதாக மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கடவுள் அருள் செய்யணும், அந்த ஐஸ்வர்யத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணவே மாட்டோம் இல்லையா. சிக்காளி, டூருக்கு போனவங்க, வந்தவங்க, சபையில் இருக்கிற நோயாளிங்களுக்கு, சபையினுடைய கூட்டத்துக்கு, இதுக்கு மாத்தினா நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபங்கள் மொத்தமாகவே இது சுற்றித்தான் இருக்கிறது. ஆனா பவுல் ஜெபம் பண்ற அந்த 7 விஷயத்தையும் நான் சிந்திக்கும் பொழுது இதெல்லாம் நிறைவேறுமா? இந்த நிருபத்தை வாசிச்சு எபேசு சபையில வாசிக்கும் பொழுது மூப்பர் நினைச்சிருப்பாரு, பவுலே இதெல்லாம் சாத்தியமாயா? என்ன எழுதியிருக்கிற? என்ன எழுதியிருக்கிற? ஆவியின் வல்லமைன்னு சொல்றீங்க,
கிறிஸ்து இருதயத்துல வாசம் பண்ணணும்னு சொல்றீங்க. அன்பில வேறு உண்டணும், அன்பினுடைய டைமென்ஷனை புரிஞ்சுக்கணும், அன்பினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளணும், சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படணும், மகிமையின் ஐஸ்வர்யம், இதெல்லாம் ஜெபம் பண்ணி கேட்கப்படுமாயா? கேட்கப்படுமா? கடைசியில் அவர் முடிக்கும்பொழுது என்ன சொல்றாரு? 20வது வசனத்துல கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. அவருடைய கிரியையினாலே இது நடக்கும். வில்லியம் மெக்டொனால்ட் தன்னுடைய புத்தகத்துல இந்த 20வது வசனத்தை ஒரு கூம்பு வடிவத்தில் அவர் எழுதியிருப்பார் இல்லையா? அதாவது 9 ஸ்டெப்ல ஒரு என்ன சொல்றது, கூம்புனா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த வார்த்தையை அடுக்கி எழுதியிருப்பார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். விருப்பம் இருக்கிறவர்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிள், முடியும் இல்லையா? எது இங்க சொல்லப்பட்ட இந்த 7 குறிப்புகளும் என் வாழ்க்கையில செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னா ஏபிள். 2வது லைன்ல எப்படி எழுதியிருப்பாருன்னா ஏபிள் டு டூ, இல்லையா? செய்ய முடியும். அடுத்தது 3வது லைன்ல ஏபிள் டு டூ வாட் வி ஆஸ்க், நான் என்ன கேட்கறனோ அதை என்னால செய்ய முடியும். 4வது லைன்ல எப்படி எழுதியிருப்பாருன்னா ஏபிள் டு டூ வாட் வி திங்க், நான் நினைப்பதையும் நான் செய்ய முடியும். 5வது வரியில ஏபிள் டு டூ வாட் வி ஆஸ்க் ஆர் திங்க், நான் நினைப்பதையும் கேட்பதையும் செய்ய முடியும். அடுத்த வரியில எப்படி எழுதியிருப்பார் தெரியுங்களா? ஏபிள் டு டூ ஆல் தட் வி ஆஸ்க் ஆர் திங்க், நான் நினைப்பது நான் கேட்பது எல்லாவற்றையும் செய்ய முடியும். அடுத்த வரியில ஏபிள் டு டூ above all that we ask or think. அடுத்த வரியில ஏபிள் டு டூ abundantly above all that we ask and think, இல்லையா? நிறைவாக என்னால செய்ய முடியும். கடைசி வரியில இப்படி எழுதியிருப்பாரு ஏபிள் டு டூ exceedingly abundantly above all that we ask and think. நிறைவாக, மிக அபரிவிதமாக நான் நினைப்பதையும் கேட்பதையும் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? அக்கார்டிங் டு த பவர் தட் ஒர்க் இன் அஸ், எனக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால இவை எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். அருமையானவர்களே, அவர் உற்சாகத்தின் ஆவி மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையில நமக்கு வல்லமை தருகிற ஆவி மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்க்கையில பக்தியுடன் வாழ்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிற ஆவி மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருந்து இந்த காரியங்களிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது உதவி செய்கிற உற்சாகப்படுத்துகிற ஆவி மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட ஆவியானவர்? நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஆவியானவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? ஒர்க்கிங் ஸ்பிரிட். 6வதாக 2 தீமோத்தேயு புஸ்தகத்திற்கு வாருங்கள். மறுபடியும் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். மறுபடியும் வாசிங்க யாராவது. 2 தீமோத்தேயு 1:7. பலமும், அடுத்ததுங்க நான் இங்க நிறுத்துறேன், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் தெரியுமா? லவ்விங் ஸ்பிரிட், இல்லையா? என்கரேஜிங் ஸ்பிரிட், டைனமிக் ஸ்பிரிட், டிவைன் ஸ்பிரிட், இன்ட்வெல்விங் ஸ்பிரிட், அடுத்தது ஒர்க்கிங் ஸ்பிரிட். 6வதாக எப்படிப்பட்டவருங்க? லவ்விங் ஸ்பிரிட், அன்புள்ள ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களில் அன்பு வைத்தேன். குமாரன் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பின் ஆவியானவர். அருமையானவர்களே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட நாளில நமக்குள்ளே வரும் பொழுது என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த வசனம் முழுவதும் நான் விளக்க போறதில்ல. நமக்குள்ளே வரும் பொழுது தேவ அன்பை நமக்குள்ளே பரிபூர்ணமாய் ஊற்றி இருக்கிறார், இல்லைங்களா? கடவுளுடைய அன்பை நமக்குள்ளே முற்றிலுமாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதனாலதான் நாம் தேவனிடத்திலும் நம்முடைய சக விசுவாசிகளிடத்திலும் என்ன செய்கிறோம்? பட்சபாதம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் அன்பு கூறுவதற்கு தேவையான ஆற்றலையும் கிருபையையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இப்ப தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, உனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்கிறாரு? அன்புள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால நீ ஏன் பயப்படுற? இது வாசிக்கும் பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அன்பின் ஆவியானவருக்கும் பயத்துக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது? இருக்கா? தொடர்பு இருக்குதா? அன்புக்கும் பயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க.
1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீ பயந்தனா உங்களை என்ன இல்லை? சில பேர் விசுவாசிகளை பார்த்தே பயப்படுறாங்க இல்லையா? மூடி மறைச்சு, நோய் வந்தா சொல்ல மாட்டாங்க இல்லையா? நல்லது கெட்டது நடந்தா சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரியும், எங்க சபையில இருந்தாங்க இல்லையா? விசுவாசிகளுக்கு முன்பா என் பிள்ளைகள் வெட்கப்படாமல் இருக்கணும் ஆண்டவரே. யாருக்கு முன்னாடி? உலகத்துல இருக்கிற மக்கள் முன்னாடி வெட்கப்படாமல் இருந்தா பரவாயில்ல, இந்த மக்களுக்கு முன்பா என் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் வெட்கப்பட. அப்ப இந்த மக்கள்லாம் யார்? எனக்கு எதிரிகள். அவங்க ஜபமே அப்படிதாங்க இருக்கும் இல்லையா? வெட்கப்படாமல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எதையுமே சொல்ல பயம். அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பாரோ, என்னை இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ, என்னை இப்படி கோலியாத்தா பார்த்துருவாங்களோ, என்னை தாவீதா பார்த்துருவாங்களோ இல்லையா? ஆனா யோவான் சொல்றாரு, பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும், புறம்பே தள்ளும். இந்த இடத்துல இந்த பூரணம் என்ற இந்த வார்த்தை இல்லையா, நான் அதிகமான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல, டைம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்றேன். இந்த பூரணம், பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தை லிட்ரல் மீனிங் சொல்லணும்னா அக்கம்ப்ளிஷ்ட், அதாவது சாதித்தல் என்ற அர்த்தம் இல்லையா? அல்லது ஃபிகரேட்டிவ்லி அல்லது ஸ்பிரிச்சுவல் மீனிங்கா சொல்லணும்னா கன்சுமேட் இன் ஆல் கேரக்டர், அதாவது எல்லா சுபாவங்களும் எனக்குள்ளே நிறைவேறுகிறது இல்லையா, எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்று ஒரு அர்த்தத்தை நாம் கொடுக்கலாம் இல்லையா? ஏன் நம்முடைய அன்பு பூரணப்படல? ஏன் நமக்குள்ள பயம் இருக்கிறது? எப்போ பூரணப்படும்? இதே நிருபத்துல யோவான் ரொம்ப அழகா சொல்றார். 1 யோவான் 2:5 வாசிங்க. 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், அவ்வளவுதாங்க இல்லையா, உங்கள பயமும் திகிலும் இருக்குதுன்னு சொன்னா அன்பு பூரணப்படல. ஏன் அன்பு பூரணப்படலன்னா யோவான் சொல்றாரு, என்ன வாசிக்கிறோம்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது அன்பு எனக்குள் பூரணப்படுகிறது, தேவனுடைய குணலட்சணங்கள் எனக்குள்ள விரிவடைகிறது, என்னுடைய பயத்தை அது புறம்பே தள்ளுகிறது. 1 யோவான் 4:12 இன்னொரு டைமென்ஷன்லையும் சொல்றாரு யோவான். என்ன சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 4:12 வாசிங்க, கடைசி பகுதியை வாசிங்க. ஒருவரிட ஒருவர் வாசிங்க. ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவ அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கிறது, பயத்தை புறம்பாக தள்ளுகிறது. அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இறைவனுடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வந்து வைத்ததுடைய நோக்கம் என்ன? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னுடைய சக விசுவாசிகளிடத்துல நான் அன்பு செலுத்த வேண்டும். இந்த 2 பிராக்டிஸை நம்ம செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கி போகிறது இல்லைங்களா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனிடம், தேவ பிள்ளைகளிடம் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய மாற்றமாக, என்னுடைய சுபாவமாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். கலாத்தியர் 5:22 அதை தான் பவுல் எழுதுகிறார். ஆவியின் கனியோ, ஃபர்ஸ்ட் என்னங்க வருது? அன்பு. ஆவியின் கனியோ அன்பு இல்லையா? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அன்பை தருகிறவர். தேவன் மேலும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பேரிலும் தேவனுடைய மக்கள் மீதும் நமக்கு அன்பு இருந்தால் நாம் பாடுகளை சகிக்கவும் தேவனுடைய பணியை செய்யவும் முடியும் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அன்பை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த அன்பு என்ன செய்யும்? தேவன் மேலும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலும் என் உடன் விசுவாசிகள் மேலும் அன்பு கூற செய்யும். பாடுகளை சகிக்கவும் தேவனுடைய பணியை செய்வதற்கும் எனக்கு ஆற்றல் தரும். தன்னலம் பயத்திற்கு வழி நடத்தும். காரணம், தன்னலமாக இருக்கையில தேவனுக்கு ஊழியம் செய்தால் அல்லது நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதிலே நாம் குறிக்கோளாக இருப்போம். எங்கே நம்முடைய மதிப்பு, நம்முடைய மரியாதை, நம்முடைய பணம், நம்முடைய கௌரவம் இவைகளெல்லாம் எழுந்து போய்விடுமோ என்ற பயம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அன்பு என்ன செய்யும்? தன்னலத்தை அகற்றி மற்றவர்களிடத்தில் அன்பு கூறவும் தேவனுடைய ஊழியத்தை தாராளமாக சுயநலம் இல்லாமல் செய்வதற்காக வழிவகை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே வல்லமை ஊட்டப்பட்ட உண்மையான கிறிஸ்தவ அன்பு
மற்றவர்களுக்காக நாம் தியாகம் செய்யவும் பயப்படாதிருக்கவும் நம்மை பலப்படுத்துகிறது. இல்லைங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு அன்பை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வைத்திருக்கிறார். வில்லியம் பார்க்லே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப படிக்கும் பொழுதே உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வேத பகுதியை முன்னிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கோட் அவர் எழுதியிருக்கார். வில்லியம் பார்க்லே என்ன எழுதியிருக்கிறார்னா, no man should never enter the ministry of the church unless there is love for Christ people within his heart. கிறிஸ்தவ மக்கள் மீது தன் இருதயத்தில் அன்பு இல்லாத எந்த மனிதனும் எதுல நுழையக்கூடாது? ஊழியத்துல நுழையக்கூடாது. நீங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் பரவாயில்ல. சாதாரண சண்டே ஸ்கூல் ஊழியமா நீங்க நினைக்கலாம், ஒருவேளை ஒரு இடத்துல செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியமா செய்யலாம், ஒருவேளை சகோதரிகள் கூட்டத்தை நடத்தக்கூடிய ஊழியமா இருக்கலாம், யூத் மீட்டிங் நடத்துற ஊழியமா இருக்கலாம், சபையின் மூப்பர்களாக தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இந்த தேவ மனிதன் சொல்லுகிறது என்ன? கிறிஸ்தவ மக்கள் மீது உன் இருதயத்துல அன்பு இல்லைன்னு சொன்னா தயவு செய்து இந்த ஊழியத்துல என்ன செய்யாத, என்ட்ராகாது. இதான் நம்ம சபையில குறைவா இருக்குது இல்லைங்களா? அன்பில்லாத இருதயத்தோடு இருக்கக்கூடிய தலைவர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பிரசங்கிமார்கள் இல்லையா, அநேக மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு சபைக்கு போயிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன. அதுல ஒரு வாலிப தம்பி, ஒரு 20 வயசு இருக்கும், ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தார். வந்த ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். ஒரு வருஷத்திற்கு பிறகு அவர் ஏதோ ஒரு தவறு செய்ததுனால அந்த சொந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டார், பக்கத்து ஊருக்கு போயிட்டார். அப்போ அந்த சபைக்கு நான் எப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு முறை போகும்பொழுது அந்த தம்பியை பற்றி விசாரித்தேன். அவர் சொன்னார், பிரதர் இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சுட்டான், தலைமறைவா பக்கத்து ஊரில் இருக்கிறான். நெக்ஸ்ட் டைம் ஒரு 3 மாதம் கழித்து போன பிறகு அந்த தம்பி அங்கே இருந்தார் அந்த சபையில். இந்த சகோதரன் பெற்றோர்களிடத்தில் கேட்டு அந்த தம்பியை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவன் தப்பை உணர செய்து சபைக்கு அறிக்கையிட செய்து அவன் சபையிலே இருப்பதற்கு தங்க இடம் கொடுத்து பிறகு திருமணம் செய்து வைத்து குடும்பமாக சபையில் இருக்கிறார். நான் கேட்டேன், பிரதர் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாரு, எப்படி பிரதர் ஏற்றுக்கிட்டீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல இருந்து இது வரைக்கும் போலங்க. பெத்தாதாங்க வலி தெரியும், பெத்தாதான் பிரசவ வேதனை பட்டிருக்கேன் பிரதர். இன்றைக்கு நம்மளாம் பிரசவ வேதனையே படுறது கிடையாது இல்லையா? ஈஸியா நம்முடைய காழ்ப்புணர்வு, நம்முடைய வெறுப்பு, நம்முடைய பொறாமை, நம்முடைய ஹெட் நாலேஜ், நம்முடைய ஆணவம், அகங்காரத்தை ஈஸியா நமக்கு மற்றவரிடத்துல காண்பித்து ஓட விடுகிறோம். ஆகவேதான் அந்த தேவ மனிதன் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவ மக்கள் மேல் உன் இருதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னா தயவு செய்து எந்த ஊழியத்தையும் நீ செய்யாது, விட்டுரு. அன்பினுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவருங்க? அன்பினுடைய ஆவியானவர். அன்பினுடைய ஆவியானவர் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு எனக்கு உதவி செய்கிறார், சக விசுவாசிகளிடத்தில் அன்பு கூற உதவி செய்கிறார், அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல் அன்பு கூற உதவி செய்கிறார். 3 இடத்துலையும் நான் லேக்கிங் ஆனன்னு சொன்னா எனக்கு என்ன வரும் தெரியுங்களா? பயம் வரும், திகில் வரும், அச்சம் வரும். சரி, நான் அடுத்தது 7வதாக குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வது வசனம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவாவியானவர் எப்படிப்பட்டவர்? 7வதாக செல்ஃப் கண்ட்ரோல்டு ஸ்பிரிட் இல்லையா, அதாவது சுய கட்டுப்பாட்டினுடைய ஆவியானவர். இங்க பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை, அதாவது சோஃப்ரோனிஸ்மாஸ் அப்படின்ற வார்த்தை, சோஃப்ரோனிஸ்மாஸ், இதை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அன்டிரான்ஸ்லேட்டபிள் வேர்ட். இதை சரியாக மொழிபெயர்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப மொழிபெயர்க்க முடியாவிட்டால் இதற்கான அர்த்தங்கள் என்ன? ஒரு 4-5 அர்த்தங்களை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, த சானிட்டி ஆஃப் செயின்ட்லினஸ், அதாவது புனிதத்தினுடைய அறிவு என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில வேத வல்லுநர்கள் கண்ட்ரோல் ஆஃப் ஒன் செல்ஃப் இன் ஃபேஸ் ஆஃப் பெயின் ஆர் பேஷன், அதாவது பயம், உணர்ச்சி வசப்படுகிற சூழ்நிலைகளில் ஒருவன் தன் சுயத்தை கட்டுப்படுத்துகிறான், அல்லது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், அல்லது சரியாக முன்னுரிமை அளிக்கக்கூடிய மனம். எதற்கு நான் பிரியடைஸ் பண்ணணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு மனம். அப்போ விசுவாசிகள் எந்த சூழ்நிலையிலும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்லையா, இந்த வருடத்துல நம்ம 2 சூழ்நிலையும் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். நெகட்டிவான சூழ்நிலைகள் நமக்கு வரும், பாசிட்டிவான சூழ்நிலைகளும் நமக்கு வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இல்லையா, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய மனத்தை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்ற கிருபையை தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லையா.
அதாவது எப்படி சொல்லலாம், டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் லைஃப் இஸ் a divinely ordered life in which godly wisdom is applied to every situation. சுய கட்டுப்பாடு, ஒழுக்கமான வாழ்க்கை என்பது தெய்வீகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? இதில் தெய்வீக ஞானம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்படுகிறது. ரோமர் 12:3 இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். எங்க? உன்னுடைய வரத்தை பயன்படுத்தும் பொழுது தெளிவாரு, சுய கட்டுப்பாடாரு, மிஞ்ச வேண்டியதுக்கு மிஞ்சி நீ எண்ணாத. 1 தீமோத்தேயு 3:2 தீத்து 1:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை மேய்க்கக்கூடிய கண்காணிகளுக்கு இந்த குணம் மிக மிக அவசியம். செல்ஃப் கண்ட்ரோல்டு இல்லையா? எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதை நீ முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய குணலட்சணம் தலைவர்களுக்கு அவசியம் என்று சொல்லுகிறார். தீத்து 2:2 வயதானவர்களுக்கு இந்த குணம் அவசியம் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்ல வரக்கூடிய கருத்து, சுய கட்டுப்பாட்டினுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கலாம், நமக்கு சாதகமான சூழ்நிலைகளா இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நாம் அவசரப்படவோ முட்டாள்தனமாக செயல்படாமல் சமநிலையாக தீர்ப்பை பேணி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சுய கட்டுப்பாட்டின் ஆவியானவர். தீமோத்தேயுவே, நீ ஏன் கிவ் அப் பண்றோம்? நீ ஏன் மற்ற காரியங்களை பார்த்து சோர்ந்து போனோம்? ஏன் நீ ஊழியத்தை விட்டு பின்வாங்க வேண்டும்? பின்வாங்கினார்னா தெரியாது, வேண்டுமென்ற ஒரு எண்ணம், தடுமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில வருகிறது. உன்னுடைய அழுத்தமான சூழ்நிலைகளை பார்த்து ஏன் நீ சோர்ந்து போகிறாய்? நெவர் கிவ் அப் இல்லையா? உனக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், உனக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ரியலைஸ் யுவர் ஸ்பிரிட். உன்னுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள். எப்படிப்பட்டவர் அவர்? என்கரேஜிங் பிரிஸ் இல்லையா? நமக்கு எப்பொழுதும் உற்சாகத்தை கொடுக்கிற ஆவியானவர். டைனமிக் ஸ்பிரிட், நம்முடைய ஊழிய வாழ்க்கையில வல்லமை தரக்கூடிய ஆவியானவர். டிவைன் ஸ்பிரிட், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தி தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஆவியானவர். இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட், நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ணி நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவர். ஒர்க்கிங் ஸ்பிரிட், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வேலையில நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் செயல்படக்கூடிய ஒரு ஆவியானவர். லவ்விங் ஸ்பிரிட், அன்பின் ஆவியானவர். செல்ஃப் கண்ட்ரோல்ட் ஸ்பிரிட் இல்லையா? போதுமா? இதுக்கு மேல ஏதாவது வேணுங்களா? எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல், எவ்வளவு பெரிய ஒரு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? இந்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட இந்த வருடத்தை நம்ம துவங்க போறோம் இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, மரணங்கள் வந்தாலும் சரி, நெகட்டிவ் பாசிட்டிவ் எது வந்தாலும் நாம் எதிர்கொள்வதற்கு தேவையான ஒரு நபர் நம்மோடு கூட, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்படி கிருபையோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். நெவர் கிவ் அப். ஒருபோதும் இடையில விட்டு விடாமல், கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதில் வெட்கப்படாமல் முன்னேறுவதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை நேரத்துல அப்போஸ்தலனாகிய